சிவாய நமக. முப்போதும் திருமேனி தீண்டும் ஆதி சைவர்கள் குலத்தில் சுந்தரமூர்த்தி சுவாமிகளின் வழி வழி தோன்றல் திருவான்மியூர் அடியார்க்கு அடியன் சந்தோஷ் திருமேனி சிவாச்சாரியார். நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அதான இந்த யூடியூப் சேனல் அற்புதமான பல எண்ணற்ற ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கக்கூடிய சேனலுங்க இது. அதனால் இந்த சேனலை பின்தொடருங்க. பல ஆன்மீக தகவல்கள், பயனுள்ள பல பொக்கிஷமான விஷயங்கள் உங்களுக்கு உடனே வருவதை உறுதி செய்யுங்க. அதன் மூலமாக உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கட்டும். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 2025 எந்த மாதிரியான பலன்கள் இருக்குங்கிறத கொஞ்சம் விரிவாக பார்ப்போங்க. இந்த டிசம்பர் மாதங்கிறது ரொம்ப ஒரு அற்புதமான மாதம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா அநேக முகூர்த்த தினங்கள், டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி ஆகட்டும், டிசம்பர் 8, டிசம்பர் 10, 14, 15 போன்ற எண்ணற்ற பொக்கிஷமான அற்புதமான நல்ல ஒரு முகூர்த்த தினங்கள் இருக்குது. இதில் கூடுதலாக பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் 17ஆம் தேதி ஆகியவைகள் எல்லாமே சிவபெருமானுக்கு உகந்த பிரதோஷ தினம் வருகிறது. இதில் கூடுதலாக ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை அண்ணாமலையார் தீபம் இருக்குது. அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா அன்றைக்கு மறுதினம் கார்த்திகை தீபம், நம்மளுடைய இல்லங்கள் தோறும் கார்த்திகை தீபம் கொண்டாடக்கூடியதானது ஒரு பொருள் அற்புதமான பல பொக்கிஷ விஷயங்கள் இருக்குது. இதில் பரணி தீபம்ங்கிறது காலையில் எப்போ இருக்கோ அப்போ தான் திருவண்ணாமலையில் அந்த தீபத்தை ஏற்றுவாங்க. காலையில் பரணி தீபம், மாலையில் அந்த கார்த்திகை தீபம், இது ரெண்டும் முக்கியமாக இருக்கும் அவங்களுக்கு. அது மாதிரி அன்றைய தினம் அன்றைக்கி இருக்குது. மறுநாள் பௌர்ணமிங்கிறது வியாழக்கிழமை 4ஆம் தேதி வருதுங்க. அதனால் நம்மளுடைய இல்லங்களிலும் வேறு மாதிரியாகவும், அதே மாதிரி திருக்கார்த்திகையை அனுஷ்டிக்கக்கூடிய அண்ணாமலையார் கோவிலில் இருக்கக்கூடியதான தீபம் கொஞ்சம் வேறு விதமாகவும் இந்த வருடம் வருகிறது. கூடுதலாக கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி திங்கக்கிழமையில் வருது. அதே மாதிரி கவனிச்சிங்க அப்படின்னா இந்த சஷ்டி அது டிசம்பர் 10ஆம் தேதி புதன்கிழமையில் வருதுங்க. அப்புறம் டிசம்பர் மாதம் 15ஆம் தேதி திங்கக்கிழமையில் பெருமாளுக்கு உகந்தமான ஏகாதசி வருது. அதே மாதிரி முன்னாடியே சொன்ன அந்த 17 விநாயகப் பெருமானுக்கு உகந்தமான பிரதோஷம். அதுக்கு முன்னதாக கவனிச்சிங்கன்னா டிசம்பர் மாதம் 16ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் ஆரம்பிக்குது. இந்த மார்கழி மாதம் என்ன சிறப்பு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பொதுவாகவே இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் பல விரதங்கள் ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பல நாட்களாக அனுஷ்டிக்கக்கூடியதாக வருங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடி மாதம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நவராத்திரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா பெண் தெய்வ வழிபாட்டுக்கு நவராத்திரிக்கு விரதம் எடுத்து எல்லாம் செய்கிறதா சூப்பராக செய்வாங்க. ஆடி மாதம்னா கூழ் ஊற்றுறதெல்லாம் செய்வாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு உகந்த மாதமாக வரும். இதில் வரக்கூடிய மாலைபட்சம் முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய பித்ருபட்சமாக வந்துடும். அதே மாதிரி விநாயகருக்கு பெருமானுக்கு உகந்தமான மகா சங்கடஹர சதுர்த்தி, விநாயக சதுர்த்தி அப்படின்னு பல நாட்கள் அவருக்கு உண்டானதெல்லாம் வந்துடும். சிவபெருமானுக்கு உகந்த கேதார கௌரி 21 தினங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடக்கூடிய நாட்கள் வரும். அதே போல் முருகப்பெருமானுக்கு உகந்தமான கந்த சஷ்டி வரும் இந்த 6 தினங்கள் ஐப்பசி மாதத்தில். அதே மாதிரி கவனிச்சுன்னா கார்த்திகை மாதம் சிவபெருமானுக்கு உகந்த கார்த்திகை மாதத்துலேருந்து கவனிச்சிங்கன்னா ஐயப்ப சுவாமிக்கெல்லாம் மாலை போடுவாங்க. இது மாதிரி பல எண்ணற்ற நல்ல விஷயங்கள் இந்த ஆடி மாதத்தில் வருது இல்லைங்களா. இந்த ஆடி மாதத்தினுடைய சிறப்பாக மிக முக்கியமானது என்னென்னா கடைசியாக வரக்கூடியதான இந்த மார்கழி மாதம். இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது எல்லா தெய்வத்துக்கும் சிறப்பானதுங்க. விநாயகப் பெருமானுக்கு உகந்தது, முருகப்பெருமானுக்கு உகந்தது, அதே மாதிரி சிவபெருமானுக்கு உகந்தது, மகாலட்சுமி தாயாருக்கு, பெண் தெய்வங்கள், பார்வதி அன்னை கிராம தேவதைகளுக்கு உகந்தது, விஷ்ணுவுக்கு உகந்தது, அதே மாதிரி பஜனைகள், மண்டலிகள், அதே மாதிரி கவனிச்சிங்கன்னா சபாக்கள், இது மாதிரியான பல விஷயங்களில் பார்த்தீங்கன்னா நிறைய அற்புதமான பல மகோத்சவங்கள்லாம் நடக்கக்கூடியதான அற்புதமான பல செயல்பாடுகள் வரக்கூடியது இந்த மார்கழி மாதத்தில் வருதுங்க. அதனால் இந்த மார்கழி மாதம் அத்துணை ஹரிஹர தெய்வங்கள் அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு மிக மிக உகந்தமான மாதமாக வருது. கூடுதலாக கவனிச்சிங்கன்னா இந்த மாதம் அதே இதிலே கவனிச்சிங்க அப்படின்னா டிசம்பர் மாதம் 18ஆம் தேதிக்கு மாத சிவராத்திரி வருகிறது. அதே மாதிரி டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேயருக்கு உகந்த ஜெயந்தி வருகிறது. அதுக்கு மறுநாள் மூல நட்சத்திரம் வருது. ஆஞ்சநேயருக்கு உண்டான அந்த அமாவாசை முன்னாடியே வந்துடுது. பெரும்பாலும் நம்ம அமாவாசையை தான் அனுஷ்டிப்போம். ஆனால் டிசம்பர் 19ஆம் தேதி ஆஞ்சநேய ஜெயந்தி, அவருக்கு உகந்தமான நட்சத்திரம் மறுநாள் மூலா நட்சத்திரம் வருகிறது. அதே மாதிரி இந்த டிசம்பர் 30ஆம் தேதி கவனிச்சிங்க அப்படின்னா வைகுண்ட ஏகாதசி வருது. அன்றைய தினம் நம்ம கண்ணு முழிச்சு பெருமாளை வணங்கி வந்தோம் அப்படின்னா நமக்கு சொர்க்கலோக பதவிகள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். அது மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது பல நல்ல விஷயங்களை கொண்ட அற்புதமான மாதமாக இருக்கிறது. இதில் குறிப்பாக உங்களுக்கு உங்களுடைய ராசிக்கு உண்டான பலன்கள் என்னங்கிறது தெளிவாக காமிப்போம். எந்த சுவாமியை எப்படி கும்பிடணுங்கிறதையும் காமிப்போம். எந்த மாதிரியான நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது, எதுலெல்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் மிக மிக தெளிவாக பார்ப்போம். சிவாய நமக. சிவாய நமக.
மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த மாதம் டிசம்பர் மாதத்துக்கான பலன்களை பார்ப்போங்க. நல்லா விரிவாக கவனிங்க. டிசம்பர் மாதங்கிறது மகர ராசிக்காரங்களுக்கு ரொம்ப அற்புதமான காலமாக வருது. பல தர சொல்லியிருக்கேன். மகர ராசிக்காரங்களுக்கு சூரியன் கொஞ்சம் சரியில்லாத ஒரு கிரகம். அப்போது அந்த சரியில்லாத கிரகம் இப்போ என்ன பண்ண போகிறாருன்னா மறைய போகிறாரு. கட்டவன் கட்டிலில் கிட்டிடும் ராஜயோகம். கூடுதலாக 6ஆம் அதிபதியும் 12ல் போகிறாரு, 8ஆம் அதிபதியும் 12ல் போகிறாரு, 12ஆம் அதிபதி 6ல் மறைகிறாரு. இது யோக பலனுங்க. மகர ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பெரிய அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல டிசம்பர் மாதம் பேரதிர்ஷ்டம் கிடைக்க போகுதுன்னே சொல்லலாம். அதுமாரி ஒரு விபரீதமான ராஜயோகம் உண்டு மகர ராசிக்காரங்களுக்கு. அதே மாதிரி 7.5 சனி அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அதில் குருவினுடைய பார்வை அவர் கிடைச்சிடும். ஓரளவுக்கு 7.5 சனியை குறைச்சிருவார். இந்த மாதத்தில் முதல்ல நடக்கக்கூடியது டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி செவ்வாய் பகவான் உங்களுடைய 12ஆம் பாவத்துக்கு வராரு. லாபஸ்தானாதிபதி 12ஆம் பாவத்துக்கு வர்றதுனால உங்களுக்கு கிடைத்து கொண்டு இருக்கக்கூடியதான லாபத்தை பலருக்கும் பங்கு போட்டு தேவையற்றவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரலாம். இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் உங்களுக்கு ஒரு 1 லட்சம் ரூபாய் ஒரு லாபம் வருது அப்படின்னா அதை பலருக்கும் பிரிமாணம் கொடுத்து உங்களுக்கு சொற்பமான விஷயங்களே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கிறது. நல்லா கவனிங்க. ஒரு மனிதர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு, 5 லட்சம் ரூபா சம்பாதிக்கிறாரு. எல்லாத்தையும் காசெல்லாம் கொடுத்துட்டு முடிச்சுட்டு கடைசியில் அவர் கையில் நிற்கிது வெறும் 50,000 ரூபா தான் அவருடைய ப்ராஃபிட் ஒரு மாதம் அப்படின்னு வச்சுங்க. ஆனால் ஒருத்தர் சாதாரணமாக சின்ன பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவர் மட்டுமே சோலோ பிஸ்னஸ் பண்ணுறாரு, அவருக்கு 1 லட்சம் ரூபா லாபம் நிற்கிது. இப்போ இதில் 2 பேரில் யாரை நம்ம கெட்டிக்காரங்கன்னு சொல்லுவோம்? சின்னதாக தனியாக ஒருத்தர் சிம்பிளாக செஞ்சாலும் 1 லட்சம் ரூபா சம்பாதிக்கக்கூடியதான நம்ம கெட்டிக்காரன்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது எப்படி? இதானே நமக்கு நிதர்சனம், எல்லாரும் சொல்லக்கூடியதான ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன். இப்போது இந்த மாதம் இந்த மகர ராசிக்காரங்களுக்கு நம்ம சொன்ன மாதிரி அதிகமான ஒரு பொருளாதாரங்கள் வந்தாலும் கூட அதை அதிகமான நபர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்க வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு வருது. அதில் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கவனிச்சிங்க அப்படின்னா இந்த 11ஆம் இடத்தில் உள்ள மற்ற கிரகங்களுக்கு எல்லாமே உங்களோட 12ஆம் பாவத்துக்கு இந்த பிற்பகுதி இந்த மாதத்தினுடைய பிற்பகுதியில் வராங்க. அதனால் முற்பகுதியில் இருக்கப்படக்கூடியதான அந்த செலவுகள் எல்லாமே அப்படியே தலைகீழாக உல்டாவாக மாறிவிடும். அப்போது பெரிய ஒரு யோக பலன், ராஜ யோக அமைப்பு, இந்த கிரக பரிவர்த்தனா யோகம் எல்லாமே பக்காவாக உங்களுக்கு வேலை செய்யுங்க. அதனால் ஒரு பல நல்ல விஷயங்கள் ஏற்பட போது எதிரிகள் வியக்கும்படியான வளர்ச்சிகள் உங்களுக்கு அமையும். மன கஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுது. கடன்கள் எல்லாமே வசூலாகும். பழைய நீங்கள் யாருக்காவது கடன் கொடுக்கணும்னா அது எல்லாம் இந்த கடன் எல்லாம் அடைச்சி முடிப்பீங்க. அதுமாரி சொந்த நாளாக வாடகை வீட்டில் இருக்கிறவங்களுக்கு சொந்த வீடு செல்லக்கூடியதான ஒரு யோக பலன்கள் உண்டாக போகுது. இது மாதிரி எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கக்கூடியது மகர ராசிக்காரங்களுக்கு. கூடுதலாக சிவபெருமான வழிபாடு செய்யணும். டிசம்பர் மாதம் 2ஆம் தேதி, டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி ரெண்டுமே சிவபெருமானுக்கு அந்த பிரதோஷம். இந்த 2 தினத்திலும் சிவபெருமானுக்கு வில்வ இலையினாலே அர்ச்சனை செய்து வழிபாடு செய்து வாருங்க. நல்ல பலன் கிடைக்கும். சிவாய நமக.